வணக்கம், வெல்கம் டு 234 வீல்ஸ். இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போற வண்டி வந்து Volkswagenோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்கிரேட். அதுதான் Volkswagenோட கிராஸ் போலோ. போலோ வந்து Volkswagen ஃபேமிலியில 1975ல இருந்து இருக்கு. வேர்ல்ட் வைட் இந்த மாடல் ரொம்ப ஃபேமஸான மாடல். ரொம்ப நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க வேர்ல்ட் வைட். 75ல இந்த பர்டிகுலர் போலோ மாடல் வந்துட்டு நிறைய டிஃபரன்ஸ் பார்த்திருக்கு, நிறைய அப்கிரேட்ஸ் பார்த்திருக்கு, நிறைய சேஞ்சஸ் பார்த்திருக்கு. இந்தியால வந்துட்டு இந்த போலோ வந்து 2010ல வந்து லான்ச் பண்ணாங்க. இந்தியால வந்துட்டு ஒரு பிரைஸ் கான்ஷியஸ் மார்க்கெட்ல வந்து வண்டி வந்து 1.2 லிட்டர் டீசல் இன்ஜின் 3 சிலிண்டர் டீசல் இன்ஜினோட லான்ச் பண்ணாங்க அந்த வண்டியை. போலோல இந்தியால வந்துட்டு நிறைய வேரியன்ட்ஸ், நிறைய மாடல் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு வேரியன்ட் நம்ம பார்க்க போறது தான் இன்னைக்கு கிராஸ் போலோ. Volkswagen பாத்தீங்கன்னா இந்த போலோ மாடல்ல வந்து நிறைய வேரியன்ட்ஸ் வச்சிருக்காங்க. பெட்ரோல்லையும் சரி, டீசல்லையும் சரி. ஆனா அவங்க பாப்புலரான மாடல் வந்துட்டு 1.2 லிட்டர் டீசல் இன்ஜின் மாடல் தான், அவங்க TDI மாடல் தான். அதான் எல்லாத்தோட ஹையஸ்ட் செல்லிங் மாடல் அவங்களுக்கு இந்த வேரியன்ட், இந்த பர்டிகுலர் போலோ கிளாஸ்ல. ஆனா வந்துட்டு இந்த போலோ கன்சியூமர்ஸ், இந்த போலோ கஸ்டமர்ல வந்துட்டு ஒரு ரஃப் யூஸ் பண்ணணும், ஒரு ரகடான ஒரு கார் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ற கன்சியூமர் டார்கெட் பண்றதுக்கு தான் இந்த வந்து கிராஸ் போலோன்ட்டு லான்ச் பண்ணிருக்காங்க. கிராஸ் போலோல பாத்தீங்கன்னா இமீடியட்டா வந்து எக்ஸ்டீரியர் தான் மெயின் சேஞ்சஸ். நிறைய சேஞ்சஸ் எக்ஸ்டீரியர்ல தான் பண்ணிருக்காங்க. அதே போலோ பிளாட்ஃபார்ம் எடுத்து அதுல வந்துட்டு ஃப்ரண்ட் கிரில் பாத்தீங்கன்னா 2 பார் கிரில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பிளாக் ஃபினிஷ் 2 பார் கிரில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பாக்குறதுக்கு அதே போலோ மாதிரி தான் இருக்கும். பட் இந்த 2 பார் கிரில்னால வந்துட்டு வண்டியோட லுக்கே வந்து கம்ப்ளீட்டா மாறிடுது. இன்னும் கொஞ்சம் போல்ட், இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு லுக் கிடைக்குது. அதே மாதிரி பம்பர் பாத்தீங்கன்னா பம்பர்லயும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. பிளாக் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா சில்வர் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் பார்த்தாலே வந்துட்டு ஒரு SUV லுக் கொடுக்கறதுக்கோசமே இதை கொடுத்துருக்காங்க. லேட்லியே மார்க்கெட்ல வந்துட்டு நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் இந்த கிராஸ் ஓவர் பிளாட்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிராஸ் ஓவர் பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு ஒரு கார் வந்துட்டு காராவும் சரி, SUVயும் சரி, நடுவுல வந்துட்டு ஒரு ரகட் லுக் கொடுக்கணும்ன்றதுக்கோசமே வந்துட்டு இந்த செக்மெண்ட் வந்துட்டு நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே அப்ரோச் தான் போலோலையும் பண்ணிருக்காங்க. கிராஸ் போலோட பம்பர் பாத்தீங்கன்னா அந்த சில்வர் சின்னும் பிளாக் கார்டிங்கும், அதே வந்துட்டு வண்டியோட சைஸும் மாறி இருக்கு. வண்டியோட லென்த் வந்து கிட்டத்தட்ட 17 mm டிஃபர் ஆயிருக்கு. அதே போல விட்த் வந்துட்டு சைட் பிளாக் கார்டிங்னால வந்துட்டு ஒரு 16 mm ஜாஸ்தி ஆயிருக்கு. சோ இதனால வந்துட்டு ஒரு வண்டிக்கு வந்துட்டு ஒரு சைஸ், ஒரு மஸ்குலர் ஸ்டான்ஸ் கிடைக்குது. அதனால தான் வந்துட்டு இந்த பிளாக் கார்டிங் கொடுத்துருக்காங்க. சைட் வீல் ஆர்க்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு போல்ட் வீல் ஆர்க் கொடுத்து அதுலயும் ஒரு பிளாக் கார்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால வண்டி வந்துட்டு பார்க்க இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா போல்டா தெரியுது. ஆனா அதே ஹேட்ச்பேக் பிளாட்ஃபார்ம்ல இதெல்லாம் பண்ணதுனாலே, இவ்வளவு ஸ்மால் டிஃபரன்சியேஷன் பண்ணதுனாலே வண்டி கொஞ்சம் வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங்கான ஃபீல் கொடுக்குது. அலாய் வீல்ஸ் பாத்தீங்கன்னா புது டிசைன் கொடுத்துருக்காங்க. பழைய போலோல இல்லாத புது டிசைன் கொடுத்துருக்காங்க. பட் அதே சைஸ் டயர் தான், 185/60 டயர் தான் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன டிஃபரன்ஸும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு குறை என்னன்னா 15 inch அலாய் ரிம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கிராஸ் ஓவர் வெஹிக்கிள்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதனால ஒரு 17 இல்ல 16 inch அலாய்ஸ் கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதனால வந்துட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு வண்டியில வந்துட்டு. இந்த வண்டி வந்துட்டு கிராஸ் ஓவர்னால வந்துட்டு அதோட ஆக்சுவல் எஃபெக்டிவ் யூசேஜ் வந்து பண்ண முடியல. ஏன்னா அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துட்டு கம்மியா இருக்கிறதுனால ஆஃப் ரோடிங்ல கொஞ்சம் கண்டிப்பா டச் ஆகுது. பேட் ரோட்ஸ்ல நல்லா ஹேண்டில் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் ஆஃப் ரோட எடுத்துட்டு போனீங்கன்னா வண்டி கண்டிப்பா வந்துட்டு கிரவுண்ட்ல டச் ஆகுது. கிராஸ் போலோல இன்னொரு சேஞ்ச் பாத்தீங்கன்னா அதோட ரியர் வியூ மிரர் ஒரு அழகான சில்வர், அகைன் டூவல் டோன் கொடுத்திருக்காங்க. பிளாக் அண்ட் சில்வர் பினிஷ். இதுவும் அகைன் ஒரு ஸ்போர்ட்டி லுக் தருது. மேல வந்துட்டு ரூஃப் ரேல்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டு சைட்லயும் சில்வர் ரூஃப் ரேல்ஸ். இதனாலயும் வந்துட்டு ஹைட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு 21 mm ஹைட் ஜாஸ்தி ஆயிருக்கு. சைட்ல வந்துட்டு பிளாக் கார்டிங் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல கிராஸ் போலோன்னு ரியர் டோர்ல அதோட ஒரு ஸ்டிக்கர். இந்த கார்டிங்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரஃப் ரகட் லுக் இருக்கு. ரொம்ப ஒரு ஆஃப் ரோடிங் பண்றதுக்கு வண்டி இங்க டச் ஆனாலும் ஸ்கிராச் ஆனது தெரியாது. அது மாதிரி ஒரு கார்டு மாதிரி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பின்னாடியும் வந்துட்டு ரியர் வீல்லையும் வீல் ஆர்க் வந்து நல்ல போல்டா பெருசா கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் தான் மெயின் சேஞ்சஸ் கிராஸ் போலோல வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. கிராஸ் போலோட ரியர் பாத்தீங்கன்னா அகைன் ஃப்ரண்ட்ல இருக்கிற பிளாக் கார்டிங் அண்ட் சில்வர் சின்ன வந்துட்டு அப்படியே திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த கண்டினியூட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பின்னாடி அகைன் பம்பர்ல வந்துட்டு மேட் பினிஷ் பிளாக் கார்டிங் வித் சில்வர் டிஃப்யூசர் கொடுத்திருக்காங்க. இதுவும் அகைன் ஒரு ஸ்ட்ராங் SUV ஸ்போர்ட்டி ஸ்டேட்மெண்ட் வெளிப்படுத்துது. இந்த இடத்துல வந்து 2 ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது ஒரு புது அடிஷன்.
இது ரெண்டும் பார்க்கவே வந்துட்டு பின்னாடில இருந்து அகைன் இந்த வண்டியோட கம்ப்ளீட் கேரக்டரே மாத்துறது, கம்ப்ளீட் டிசைனே மாத்துறது. மேல வந்துட்டு ரேடியோ ஆண்டனா இதெல்லாம் போலியிலும் வர மாதிரி இங்க ஒரு ரேடியோ ஆண்டனா கொடுத்துருக்காங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா ஹேட்ச்பேக்கோட ஃபீலிங் வந்துட்டு இங்க டாப்ல வந்துட்டு கிளீனா தெரியுது. பட் அது கீழே போனீங்கன்னா கம்ப்ளீட்டா ஏன் இதை வந்துட்டு ஒரு கிராஸ் போலோன்னு சொல்றாங்க கிளீனாவே தெரியுது. கிராஸ் போலோட பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அதே போலோட 294 லிட்டர் பூட் ஸ்பேஸ் தான். ரொம்ப பெரிய பூட் ஸ்பேஸ். ஸ்பெஷலா வந்துட்டு ஒரு ஹேட்ச்பேக்ல வந்துட்டு நிறைய பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வந்துட்டு அகைன் நீங்க கிராஸ் போலோல வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகுது. ஒரு லாங் டிரைவ், லாங் டிஸ்டன்ஸ், ஒரு அட்வென்ச்சரஸா டிராவல் பண்ணாலும் உங்களுக்கு வந்து லக்கேஜ் ஸ்பேஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் கிராஸ் போலோட வந்து எக்ஸ்டீரியர்ஸை பார்த்தோம், எவ்வளவு சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்னு. அதே மாதிரி கிராஸ் போலோட இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு பிரேக் அப்புறம் பார்ப்போம். உங்களுக்கு கார் இல்ல பைக் பத்தி ஏதாவது query இல்ல டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்க வந்துட்டு மெயில் பண்ணலாம். நீங்க மெயில் பண்ண வேண்டிய அட்ரஸ் வந்துட்டு feedback@dttv.in. நம்ம கிராஸ் போலோட இன்டீரியர்ஸ் பார்க்க போறோம். இன்டீரியர்ஸ் இமீடியட்டா பாத்தீங்கன்னா ரொம்ப சேஞ்சஸ் கிடையாது. போலோல இருக்கிற அதே இன்டீரியர்ஸ் தான், எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அந்த போலோல வந்துட்டு அவங்க ஹைலைன்ல இருக்கிற இன்டீரியர்ஸ் தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. ஏர் கண்டிஷன் வென்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வித் குரோம் அவுட்லைன், ரொம்ப அழகான ஒரு குரோம் அவுட்லைன்ல கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் டேஷ்போர்டோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. இதே தான் வந்துட்டு போலோட ஹைலைன்லயும் வருது. ஒரு இன்டகிரேட்டட் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க வித் சிடி பிளேயர், ரேடியோ, SD கார்டு இல்ல USB போற மாதிரி வித் ஆக்சிலரி போர்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆடியோ கனெக்டிவிட்டிக்கோசரம் இங்க வந்து போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷன் இதுல. பிளஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து ப்ளூடூத் வருது. ப்ளூடூத்னா நீங்க போன் வந்துட்டு சிங்க் பண்ணிட்டு ஹேண்ட்ஸ் ஃப்ரீயா வந்துட்டு போன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இந்த போலோ கிராஸ் போலோல வந்துட்டு இந்த ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது தவிர பாத்தீங்கன்னா வந்து கிளைமேட் கண்ட்ரோல் AC கொடுத்துருக்காங்க. பழைய போலோல வந்துட்டு ஹைலைன்லயும் சரி வந்துட்டு நார்மல் AC தான் இருந்துச்சு. இதுல வந்துட்டு இன்னும் அப்கிரேட் பண்ணி வந்துட்டு இதுல வந்துட்டு கிளைமேட் கண்ட்ரோல் AC கொடுத்துருக்காங்க. சில இடத்துல வந்துட்டு லெதர் ராப்பிங் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட் பிரேக்லயும் சரி ஸ்டீரிங்லயும் வந்துட்டு லெதர் ராப்பிங் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ரொம்ப ஒரு கிளாஸியான ஃபீல் தருது. ஸ்டீரிங் வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட் 3 ஸ்போக் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு கியூட்டான காம்பாக்டான ஸ்டீரிங். ஸ்போர்ட்டியா இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலி வந்துட்டு இதோட இன்னொரு நல்ல ஸ்போர்ட்டி ஸ்டீரிங் இருக்கு அவங்க GTI இன்டர்நேஷனல் மாடல்ல. பட் இந்த மாடல்ல வந்துட்டு ஸ்டாண்டர்டா போலோ ஸ்டீரிங்கை வந்து லெதர் ராப்போட கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. கியர் நாபும் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஷார்ட் ஸ்டிக், அழகான ஒரு ஷார்ட் ஸ்டிக். ஆக்சுவலி யூஸ் பண்றதுக்கே கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப அழகா இருக்கு. கியரும் பெர்ஃபெக்ட்டா ரொம்ப ஸ்லாட்டியா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கியர் சேஞ்ச் ஆகுது. அதையும் சுத்தி வந்து ஒரு ஸ்டீல் குரோம் ட்ரிம் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சீட்ஸ் பாத்தீங்கன்னா இதுல லெதர் சீட்ஸ் வருது கிடையாது, சாதாரண ஃபேப்ரிக் சீட்ஸ் தான். பட் ஃபேப்ரிக் குவாலிட்டி வந்து ரொம்ப அழகான குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அகைன் டூவல் டோன்ல கொடுத்துருக்காங்க. பிளாக்லயே வந்து 2 ஷேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. பிளஸ் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தை சப்போர்ட்டும் சரி லேட்டரல் சப்போர்ட்டும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க. இது இந்த ஃபோக்ஸ் வேகன்ல வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு சீட்டு. அதே மாதிரி வந்துட்டு உங்க குஷனிங்கும் வந்துட்டு நல்ல திக்கான குஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து ஃப்ரண்ட் கேபின் ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் லெவல் வந்துட்டு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ ஓவராலா ஃப்ரண்ட் கேபின் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் சீட்ஸ் வித் வெரி குட் கிளீன் கான்சோல். ரொம்ப அழகான ஒரு ஸ்டீரிங்கோட வண்டி கொடுத்துருக்காங்க. எந்த மாற்றமும் இல்லாட்டி ஸ்லைட் இந்த லெதர் ராப்பிங் எல்லாம் கொடுத்ததுனால வண்டி ரொம்ப கிளாஸியா இருக்கு. ஒரு பெர்ஃபெக்ட் ஃபினிஷ். இந்த ஆடியோ சிஸ்டம் கண்ட்ரோல் பண்றது ஸ்டீரிங்லயும் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மியூட் பட்டன் இருக்கு, வால்யூம் கண்ட்ரோல் இருக்கு, பிளஸ் வந்து சேனல் சீக் இல்லாட்டி வந்துட்டு கால் டயல் பண்றதுக்கும் ஸ்விட்ச் இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர். அதே வந்துட்டு போலோல வந்துட்டு இப்போ ஹைலைன்ல வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஃபீச்சரும். அவங்களோட லோகோ கூட ரொம்ப அழகா வந்துட்டு எம்பெட் பண்ணிருக்காங்க ஸ்டீரிங் சென்டர்ல. பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. லைட் கண்ட்ரோல் ஸ்விட்சஸும் பாத்தீங்கன்னா எல்லாம் யூரோப்பியன் கார்ஸ்ல வர மாதிரி ஆப்போசிட் ஸ்விட்சஸ். ஸோ பேசிக்கா வந்துட்டு லெஃப்ட் சைட்ல வந்துட்டு ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸும் ரைட்ல வந்து வைப்பர் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யூரோப்பியன் கார்ல ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர். ஸ்பீடோமீட்டர் கன்சோலும் பாத்தீங்கன்னா அகைன் வெரி சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்பீடோமீட்டர் கண்ட்ரோல் வித் RPM மீட்டர் அண்ட் ஸ்பீடோமீட்டரோட வருது. சென்டர்ல வந்துட்டு ஒரு சின்ன MID கொடுத்துருக்காங்க. MIDல வந்துட்டு டிஸ்டன்ஸ், ஃபியூல் கன்சம்ஷன், லைஃப் ஃபியூல் கன்சம்ஷன், இந்த டேட்டாலாம் வந்துட்டு உங்களுக்கு இதுல டிஸ்பிளே ஆகும். அதே போல வந்துட்டு இந்த வண்டி ஹைலைன் மாடல்ல இருந்து டிரைவ் பண்ணதுனால எல்லா விண்டோஸும் பவர் விண்டோஸ், ஆல் 4 விண்டோஸ் ஆர் பவர் விண்டோஸ். பிளஸ் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ரியர் வியூ மிரர்ஸ், எக்ஸ்டர்னல் மிரர்ஸ் வந்துட்டு எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீச்சர்லாம் வந்துட்டு டாப் ஃபீச்சர், ஹை கிளாஸ் ஃபீச்சர் இந்த வண்டிலையும் மெயின்டைன் பண்ணிருக்காங்க.
அகைன் ரியர் சீட் பாத்தீங்கன்னா வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது இந்த வண்டியில. அதே போல இருக்கிற ஸ்பேஸ் தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. பட் வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான சீட் இந்த கேபின் ஸ்பேஸ் இந்த வண்டியில. ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக்ல வந்துட்டு இந்த செக்மெண்ட்ல வந்துட்டு இந்த வண்டி வந்துட்டு போலோல இருக்கிற ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட். சீட்டிங் பொசிஷனும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் பொசிஷன். அஃப்கோர்ஸ் தை சப்போர்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, பட் நிறைய ஆம்பிள் ஸ்பேஸ். ஈவன் வந்துட்டு ஃப்ரண்ட் சீட்டுக்கு வந்துட்டு நிறைய ஸ்பேஸ் இருந்தாலும் பின்னாடியும் வந்துட்டு நிறைய ஸ்பேஸ் கிடைக்குது. நல்ல ஒரு ரியர் பேசஞ்சர் உட்காந்து போறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அகைன் சேம் ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் பின்னாடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா வந்துட்டு ரியர் கேபின் ஸ்பேஸும் ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ், ஒரு கம்ஃபர்டபுள் ரைடு இதுல கிடைக்கும். கிராஸ் போலோட இன்டீரியர்ஸ் இப்ப பாத்தீங்க. வண்டியோட டெஸ்ட் டிரைவ் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு வந்துட்டு கார் இல்ல பைக் பத்தி ஏதாவது ஒரு queries இல்ல டவுட் இருந்ததுன்னா நீங்க என்ன வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய இமெயில் அட்ரஸ் வந்து feedback@dttv.in. இப்போ நம்ம புது Volkswagen Cross Poloவை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம், டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். டெஸ்ட் டிரைவ்ல வந்து இப்போதைக்கு சிட்டில பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். கிராஸ் போலோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த வண்டியில வந்துட்டு நார்மல் போலோக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. அதே இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1.2 லிட்டர் டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில. ஸோ அதனால பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அதே போல வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வந்து எக்ஸ்டீரியருக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஒரு லுக் அண்ட் ஃபீலுக்கு தான் நிறைய மாத்திருக்காங்க. அதனால வந்துட்டு டிரைவிங் பொசிஷன்லயும் டிரைவிங் ஸ்டைல் இல்ல டிரைவிங் கம்ஃபர்ட்லயும் ஒரு எனி அடிஷன் ரொம்ப அடிஷன் கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் அவங்களோட வண்டியோட ஹேண்ட்லிங் வைஸ் பார்க்க போனா இது வந்து ரொம்ப ஒரு Volkswagenோட நல்ல ஒரு ஹேண்டில் பண்ற வண்டி, ரொம்ப வருஷமா இருக்கிற வண்டி. இந்த மெனி ஜெனரேஷன்ஸ் இந்த வண்டி இவால்வ் ஆனது. ஸோ போலோட பிளாட்ஃபார்மாவே பாத்தீங்கன்னா இந்த வண்டி எப்பவுமே வந்துட்டு ஒரு வெல் பேலன்ஸ்ட் வெஹிக்கிள். ரொம்ப நல்லா பேலன்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா ஹேண்டில் ஆகும் வண்டி. கார்னரிங்லயும் சரி, ஸ்மூத் ரோட்லயும் சரி. இந்த வண்டி ஸ்பெஷலா வந்து கொஞ்சம் ரஃப் ரோட்லயும் இன்னும் கொஞ்சம் ஈஸியா போற மாதிரி இருக்கு. மேபி சஸ்பென்ஷன்ல ஃபைன் டியூனிங் பண்ணிருக்காங்க. அதனால வந்துட்டு வண்டி கொஞ்சம் பேட் ரோட்ஸ் கூட நல்லா ஹேண்டில் பண்ணுது. கிராஸ் போலோ இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு எஸ்யூவி ஃபீல் கோசம் வந்துட்டு அது மாதிரி பண்ணிருக்காங்க போல இருக்கு. சிட்டி கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா அப்சல்யூட்டா வந்துட்டு நம்ம ரெகுலர் போலோ ஓட்டுற மாதிரி தான் இருக்கு. இன்ஜின் பவர் டெலிவரியும் வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்கு. 2000 வரைக்கும் கொஞ்சம் ஸ்லகிஷா தான் இருக்கு. ரெகுலர் ஏற்கனவே இருக்க போலோலயும் அப்படிதான் இருக்கும். 2000 மேல 2000 to 3500 4000 வந்துட்டு கொஞ்சம் பெப்பி ஆகுது இன்ஜின். ஒரு கிரண்ட் கிடைக்குது. இன்ஜின் நாய்ஸ் அண்ட் ஸ்கிரீம் ஜாஸ்தி இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் வந்துட்டு பவர் டெலிவரி அவ்வளவு ஜாஸ்தி கிடையாது. இது அதே 75 பிஹெச்பி இன்ஜின் தான் இந்த வண்டியில. ஸோ அதனால வந்துட்டு இன்ஜின் பிக்அப் வைஸ் கூட ரொம்ப எதுவும் டிஃபரன்ஸ் கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் பேட் ரோட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இந்த வண்டி. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் சஸ்பென்ஷன் ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சஸ்பென்ஷன் வந்து பேட் ரோட்ஸ்ல நல்லா ஹேண்டில் ஆகுது. சீட்டிங் பொசிஷன் வைஸ் இந்த வண்டி வந்துட்டு எப்பவுமே ஒரு கம்ஃபர்டபுள் சீட்டிங் பொசிஷன், ஒரு பெர்ஃபெக்ட் சீட்டிங் பொசிஷன் கொடுத்துருக்காங்க வித் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங்ஸ். இந்த வண்டி வந்துட்டு அகைன் நீங்க இன்டீரியர்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹை லைன்ல டிரைவ் பண்ணிருக்காங்க. Volkswagen போலோட ஹை லைன்லயும் டிரைவ் பண்ணிருக்காங்க. ஸோ கான்சோல் வைஸ் பாத்தீங்கன்னாலும் வந்துட்டு ஃபுல்லி இன்டெகிரேட்டட் ஆடியோ சிஸ்டமோட பிளஸ் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியோட வருது. மீடியா கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு ஸ்டீரிங்லயும் கொடுத்துருக்காங்க வித் ஃபோன் கண்ட்ரோல். ஸோ அதனால வந்துட்டு அகைன் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் எந்த சேஞ்சும் கிடையாது இந்த வண்டியில கிராஸ் போலோனால. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எக்ஸ்டீரியர்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டிரைவிங் வைஸ் வந்துட்டு இட் இஸ் ஸ்டில் வெரி ஈஸி அண்ட் பிளஷரபிள் கார் டு டிரைவ் வித்தின் த சிட்டி. அஃப்கோர்ஸ் ஹைவேஸ்ல வந்துட்டு ஹேண்ட்லிங் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் கிரண்ட் கம்மியா தான் இருக்கு. வண்டியோட டாப் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெயினா தான் இருக்கும். இன்ஜினோட நாய்ஸ் லெவல்ஸும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் இந்த வண்டியை வந்துட்டு அவங்க கம்ப்ளீட்டா வந்து ஒரு எக்கனாமிக்கல் பேக்கேஜா டிசைன் பண்ணிருக்காங்க. ஒரு எக்கானமியை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணதுனால வந்துட்டு இந்த வண்டி வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. அதனால இது 3 சிலிண்டர் இன்ஜின், ஒரு ஸ்மால் இன்ஜின் பட் வெரி எக்கனாமிக்கல் இன்ஜின். ஸோ Volkswagen வந்து இந்த வண்டி வந்துட்டு ஒரு யங் செக்மெண்ட்டுக்கு ஒரு இன்னொரு கொஞ்சம் ஒரு ரஃப் யூஸ் செக்மெண்ட், அதாவது ஆஃப் ரோடிங் செக்மெண்ட், கொஞ்சம் டூரிங் செக்மெண்ட் மாதிரி ஒரு செக்மெண்ட்டை டார்கெட் பண்ணுறதுக்கோசரம் இந்த போலோ வந்து கிராஸ் போலோவா மாடிஃபை பண்ணியிருக்காங்க. சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா போலோவில் வந்துட்டு
2 dual airbag வருது. மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் கார்ஸ் எல்லாமே வந்து சேஃப்டிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா dual airbags வருது இந்த வண்டியில். ப்ளஸ் வந்து பிரேக்கிங் இந்த வண்டியில் வந்து ரொம்ப ஒரு எஃபிஷியண்டான பிரேக்கிங், ரொம்ப வந்துட்டு ஹை லெவல் பிரேக்கிங்கும் சொல்ல முடியாது, பட் எஃபிஷியண்டான பிரேக்கிங். அஃப்கோர்ஸ் இந்த வண்டியில் வந்துட்டு ஏபிஎஸோட வருது. ஸோ அதனால வந்துட்டு இன்னும் உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். கியர் பாக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசி கியர் பாக்ஸ் தான். கியர் டு கியர் வந்து நிறைய கியர் சேஞ்சஸ் கேட்கும். டார்க் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு 2000 மேலே கொஞ்சம் டார்க்கியாக இருந்தாலும் வண்டி வந்துட்டு நிறைய கியர் சேஞ்சஸ் கேட்கும். ஸ்பெஷலி சிட்டி டிரைவில் வந்துட்டு ரொம்ப கியர் சேஞ்சஸ் கேட்கும். லோ எண்டில் வந்துட்டு ரொம்ப பவர் அவுட்புட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நிறைய கியர் சேஞ்சஸ் வண்டி எதிர்பார்க்கும். ஸோ அதனால கொஞ்சம் இரிட்டண்ட்டாக இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் கியர் பாக்ஸே வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தான கியர் பாக்ஸ். Volkswagen வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்மூத்தான கியர் பாக்ஸ். கியர் மாற்றுறது ரொம்ப ஈஸி. கியர் ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப ஒரு ஷார்ட் கியர் ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அதனால வந்துட்டு ஓட்டுறதுக்கும் வந்துட்டு ரொம்ப ஒரு காம்பேக்டாக இருக்கும். கிளச் ஃபீலும் அவ்வளோ ஹெவி கிளச் ஃபீல் கிடையாது இந்த டீசல் இன்ஜினுக்கு. சின்ன இன்ஜின்னால கிளச் லோடும் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு கிளச் ரொம்ப ஹெவி கிடையாது. கேபின் கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வண்டி வந்துட்டு ஏர் கண்டிஷனிங் இந்த வண்டியில் ப்ரிட்டி மாடரேட், ரொம்ப ஒரு ஹை ஏர் கண்டிஷனிங் கூட கிடையாது, ஒரு நாமினல் ஏர் கண்டிஷனிங் தான். கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்ததுனால ஒரு பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. இந்த கேபின் சைஸ்க்கு இந்த ஏர் கண்டிஷன் பர்ஃபெக்டாக இருக்குது, ஆப்டாக இருக்குது. அதே போல் சீட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் லெதர் சீட்ஸ் கிடையாது, ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்துட்டு சீட்டிங் வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் பொசிஷன். போத் லேட்ரல் சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். இதே மாதிரி தான் போலோலையும் இருக்குது. ஸோ வந்துட்டு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ அதனால் அந்த கம்ஃபர்ட் லெவல் வந்து இந்த வண்டியில் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் எங்கள் Volkswagenல வண்டி ஓட்டச்சே வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு சாலிட் ஃபீல் கொடுக்குது. ஒரு ஒரு பர்ஃபெக்ட் யூரோப்பியன் கார் எப்படி ஒரு சாலிட் டேங்க் ஃபீல் இருக்கோ அந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. கம்பேரிட்டிவாக அவங்களுக்கு மற்ற வண்டி மாதிரி இல்லாட்டியும் ஒரு எக்கனாமிக்கல் ஃபேக்டர் நீங்கள் கன்சிடர் பண்ணாலும் அந்த கிளாஸில் வந்து இந்த வண்டி ஓட்டுறதுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு சாலிட் ஃபீல் இருக்குது. Volkswagen வந்துட்டு அந்த குவாலிட்டியில் வந்துட்டு எந்த குறையும் வைக்கல. பட் கண்டிப்பாக வந்து ஒரு லெட் டவுன் என்னன்னா இந்த வண்டியில் இந்த 3 லிட்டர் டீசல் இன்ஜின் தான், ரொம்ப ஒரு அண்டர் பவர்டு இன்ஜின். டார்க்கியாக இருந்தாலும் சில பவர் பேண்டில் வந்து டார்க்கியாக இருந்தாலும் கொஞ்சம் அண்டர் பவர்டு இன்ஜின் தான். அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் லெட் டவுன் இந்த இதுக்கு. பட் அஃப்கோர்ஸ் இதில் வந்து மற்ற கான்ஃபிகரேஷன் வருது. போலோவில் வந்துட்டு மற்ற இன்ஜின் கான்ஃபிகரேஷன் வருது. இப்போ டர்போ சார்ஜ் வண்டியும் விட்டுருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டர்போ சார்ஜ் வண்டியில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், இன்னும் பெப்பியாக இருக்கும் வண்டி. பட் அஃப்கோர்ஸ் Volkswagenல வந்து மற்ற கான்ஃபிகரேஷனும் வருது வண்டியில், மற்ற இன்ஜின் கான்ஃபிகரேஷன் வருது, இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் இன்ஜின்ஸும் வருது. இப்போ லேட்டஸ்ட்டாக GTI என்ற மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. GTI மாடலில் வந்து டர்போ சார்ஜ் இன்ஜின்ஸோட வருது, போத் பெட்ரோல் அண்ட் டீசல். இன்னும் கொஞ்சம் பெப்பியாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் டிரைவபிலிட்டி நல்லா இருக்கும் அந்த வண்டியில், இந்த வண்டி கம்பேர் பண்ணிச்சு. ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு வேற ஷோவில் வந்துட்டு ரிவ்யூ பண்ணுவோம் அப்படி சீக்கிரத்தில். பட் இப்போதைக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பழைய போலோ இன்ஜின் தான், அதனால வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஸ்லகிஷான ஃபீலிங் தான். ஸோ அது மாதிரி ஒரு ரஃப் ரோடில் வந்துட்டு நம்ம ஒன்று இந்த வண்டியை வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கல. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு சஸ்பென்ஷன் வைஸ் பார்க்க போனீங்கன்னா வண்டி வந்துட்டு கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா ஹேண்டில் ஆகும் தெரியுது. கொஞ்சம் பம்ப்ஸ் எல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும்னு ஃபீல் ஆகுது அஃப்கோர்ஸ். பட் இன்ஜின் பவர் வைஸ் பிக்கப் வைஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லகிஷாக இருக்கும்னு தோணுது ஆஃப் ரோடிங்கில். அதுலேயும் யூஸ் பண்ணி பார்ப்போம் வண்டியை நம்ம கொஞ்ச நேரத்தில். கிராஸ் போலோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா அதே 1.2 லிட்டர் போலோவில் வேலை செய்கிற அதே 1.2 லிட்டர் TDI இன்ஜின், டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின், 3 சிலிண்டர் இன்ஜின். இது கிட்டத்தட்ட 74 bhp வந்துட்டு டெலிவர் பண்ணும். கொஞ்சம் ஸ்லகிஷான இன்ஜின் தான், கொஞ்சம் ஹை பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் கிடையாது. பட் பர்ஃபெக்டான இன்ஜின் இந்த வண்டிக்கு. அப் டு ஒரு 2000 RPM வந்துட்டு கொஞ்சம் ஸ்லகிஷாக தான் இருக்கும் இன்ஜின். பட் ஆனால் ரொம்ப ஒரு எஃபிஷியண்டான இன்ஜின், ரொம்ப ஒரு எக்கனாமிக்கலான இன்ஜின். அதுக்கு தான் இந்த வண்டியில் இந்த இன்ஜினை பொறுத்திருக்காங்க. Volkswagenல நிறைய இன்ஜின் வேரியன்ட் வச்சிருக்காங்க. இந்த கிராஸ் போலோல மேபி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் இன்ஜின் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனா ஏற்கனவே போலோல இருக்க இன்ஜின் தான் இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க.
Volkswagen வந்து கிராஸ் போலோ வந்து ஒரு ரகடான ஒரு ரஃப்யூஸான ஒரு பிளாட்ஃபார்ம்ல பொசிஷன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த வண்டி வந்துட்டு ஒரு ஹேட்ச்பேக்ல இருந்துட்டு ஒரு கிராஸ் ஓவர் பிளாட்ஃபார்ம்ல பொசிஷன் பண்ணது ஒரு ட்ரிக்கியான விஷயம் தான். ஆனா வந்துட்டு அது விஷுவலி பார்க்க வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு விஷுவல்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த பிளாக் கார்டிங் பிளஸ் சில்வர் சின் கொடுத்தது வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. லுக் வைஸ் வந்துட்டு இது வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருந்தாலும் வண்டியோட பிரைஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8 லட்சம் ரூபாய் கிட்ட வருது. பிரைஸ் வந்துட்டு நார்மல் போலோட கிட்டத்தட்ட 70,000 to 80,000 rupees ஜாஸ்தி ஆகுது. இந்த எக்ஸ்ட்ரா அடிஷன்ஸ்க்கு மக்கள் வந்து 70,000 ரூபாய் இல்ல 80,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணுவாங்களான்னு ஒரு கொஸ்டின். ஆனா வந்துட்டு இந்த வண்டி வந்துட்டு பாக்கிறதுக்கு அந்த ஒரு ரகட் லுக் இருக்கிறதுனால சில பேருக்கு இது பிடிக்க வாய்ப்பு இருக்கு. லுக் வைஸ் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருந்தாலும் அகைன் இன்ஜின் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு கிராஸ் ஓவர் பொசிஷன்ல வந்துட்டு சரியா ஃபிட் ஆகல. அது வந்துட்டு Volkswagen மேபி ஃபியூச்சர்ல வந்துட்டு ஒரு அடுத்த அப்கிரேட்ல வந்துட்டு அதை வந்து உன்னிப்பா கவனிச்சு செய்யலாம். மேபி ஒரு பெரிய சைஸ் ரிம் கொடுத்து அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். இது மாதிரி இந்த சில விஷயம் பண்ணா மேபி கிராஸ் ஓவர் பிளாட்ஃபார்ம்ல இது பெர்ஃபெக்ட்டா அந்த வண்டி ஃபிட் ஆக சான்ஸ் இருக்கு. அடுத்த எபிசோட்ல இதே மாதிரி ஒரு காரை நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது ராம்ஜி.